ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிவா சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலான சாப்பாடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் ஸ்பெஷல் சாப்பாடு தான். என்னன்னா புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுறதுனால நிறைய செஞ்சுருக்கோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். என்ன ஸ்ரீ, என்ன முடிஞ்சிச்சா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேனே. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? காமிங்க. அங்க ரத்த பொரியல் செஞ்சிட்டு இருக்கேன். ஹாய் சொல்லு. ஹாய். சிக்கன் 65 எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். 65 மசாலா, முட்டை, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். நாங்கள் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் பொரிப்போம். எங்கள் வீட்டில் புரட்டாசிங்கிறது நாங்கள் இருக்க மாட்டோங்க. ஆனால் சித்தி வந்து எப்பயுமே ரெகுலராக இருக்கிறதுனால அவங்களுக்காக நாங்களும் புரட்டாசி ஒரு மாதம் ஃபுல்லாக விரதமாக இருப்போம். நான்வெஜ் எல்லாமே நானும் நல்லா தான் சமைப்பேன். ரத்தம் மட்டும் எனக்கு செய்யவே பிடிக்காதுங்க. அது ஏன்னா எனக்கு ரத்தத்தை பார்த்தா சாப்பிடணுங்கிற ஆர்வமே வராது. அதனால எப்பயுமே சித்தி தான் ரத்தத்தை செய்வாங்க. அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கிச்சன் பக்கமே வருவேன்னா பார்த்துக்கோங்க. அதாவது என்னன்னா ஃபுல்லா அந்த ரத்த கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். ரெசிபி கேட்போம். சித்தி இப்போ ரத்த பொரியல் எப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. பெருஞ்சீரகம், வெங்காயம் அதை எல்லாத்தையும் வதக்கிக்கணும். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு கழுவி வச்சிருக்க ரத்தத்தை கலக்கி அதில் போட வேண்டியது தான். அப்புறம் கடலைப்பருப்பு வேக வச்சு அதிலே போட்டு வேக வச்சிருவோம். சில பேர் வேக வச்சு போடுவாங்க, நான் அதிலே போட்டுருவேன். அப்புறம் தண்ணி எல்லாம் சுண்ணின பிறகு தேங்காய் துருவலை தூக்கி. உப்பு போடணுமா? அதை அது உப்பு போடக்கூடாது, ஏன்னா அங்கே ஆல்ரெடி உப்பு போட்டு தான் அடித்து வச்சுருப்பாங்க. அதனால நம்ம உப்பு போட தேவையில்லை. அதனால தேங்காய் துருவி இறக்கிட வேண்டியதுதான். இறால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க, பார்த்துக்கோங்க. இறால் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா அப்படியே போட்டுறணும் எல்லாத்தையும். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. நாங்க முட்டை 2 முட்டை அடிச்சு வச்சிருக்கோம், அதை அப்படியே அதுல கலந்துக்குங்க. கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கிட்டா போதும். 65 மசாலாலேயே இருக்கும்ல உரப்பு, அதனால நீங்க கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கிட்டா போதும். நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம எண்ணெயை ஊற்றி வதக்க வேண்டிதான். கிரேவி எப்படி செய்யறோமோ அது மாதிரி செய்யலாம். வெங்காயம் தக்காளி போடாம இதை அப்படியே வதக்கணும்னா கொஞ்சமா அதுவே தண்ணி விடும். கொஞ்சமா தண்ணி தெளிச்சாலே போதும், அதுலயே அது வெந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நாங்க அங்க இறாலுக்கு மசாலா பரட்டுறதுக்குள்ள இங்க ரத்தம் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கிறப்ப இறக்கிட வேண்டியதான். நான் ரத்தத்தை பார்க்காம இருக்கலாம், ஆனா சாப்பிடாம இருக்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். ரத்தம் பார்க்க மட்டும்தான் பிடிக்காது. அவங்க அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் நான் செய்யறது என்னன்னா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புக்கு நாங்க எப்பயுமே வெங்காயம், தக்காளி, கறி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுதான் ஃபர்ஸ்ட் வேக வைப்போம். இப்ப என்ன பண்றதுன்னா வேலை சீக்கிரமா முடியணும்ட்டு எல்லாமே ஒன்னா போட்டுறது. மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே. தாளிக்கிறது மட்டும் தனியா தாளிச்சுக்கிறது. இறால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இறால் கூட மசாலா பரட்டி வச்சுருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டிதான். ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் வேக விடணுங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டோம்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டுடே சமையல் ரெடியா? ரெடி. மட்டன் குழம்பு, சிக்கன் 65, ரத்த பொரியல், லால் ஃப்ரை, சுட சுட சாதம். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் சண்டே வந்து எப்பயுமே ஸ்லோவாக தான் போகும். மணி 3 ஆகுது. நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லாரும் எப்போ சாப்பிடுவீங்கிறத கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓடுறது, உழைக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு தான். இன்னொன்று சாப்பாட்டுக்காகவும். 3 வேளை சாப்பாட்டுல ஒரு வேளை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது வேற லெவல். சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் ஃபேமிலியோட.